ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்கன்னு கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். நான் இந்த மாதிரி வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறது எனக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம். என்னுடைய வார்த்தையில் ஏதாவது குற்றங்கள் குறைகள் இருந்தால் என்னை தயவாய் மன்னிச்சிடுங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஜூலை 22. இன்றைக்கி என்ன டே அப்படின்னா, மகதலேனா மரியாளோட திருநாள். நம்ம நிறைய பேர் திருநாள்லாம் பார்த்துருப்போம். பேதுரு, மார்க்கு, லூக்கா, யோவான், தோமா, அந்த மாதிரி நிறைய பேரோட பார்த்துருப்போம். அதே மாதிரி இன்றைக்கி 22ஆம் தேதி மகதலேனா மரியாளோட திருநாள். மொத்தம் நம்ம பைபிளில் வந்து 7 மரியாள் இருக்காங்க. அதில் ஒரு மரியாள் தான் இந்த மகதலேனா மரியாள். இந்த மரியாள் வந்து யாருன்னு ஃபஸ்ட் நம்ம பார்ப்போம் அப்படின்னா, இதுக்கு ஆதாரமாக ஒரு வசனம் சொல்கிறேன். லூக்கா 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பாருங்கள். அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனால் எண்ணப்பட்ட மரியாளும். அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதில் வந்து இந்த மகதலேனா மரியாள் உடம்புல வந்து 7 பிசாசு இருந்திருக்கு. அதை வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஆண்டவர் வந்து வெளியேற்றிருக்காரு. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இந்த லேடிக்கு வந்து இயேசுப்பா மேலே ஒரு தனி அன்பே இருந்திருக்கும் இல்லையா? ஏன்னா அவர் வந்து இவங்களுக்கு அர்ப்பணம் செஞ்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு தனி அன்பே இருந்திருக்கும். இந்த அம்மா கிட்ட வந்து நிறைய நல்ல குணங்கள் இருந்துச்சு. அதில் சில குணங்களை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதை நான் வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, யோவான் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பார்ப்போம். மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். நல்லா பாருங்கள், இந்த மரியாள் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, ஏசப்பாவை கல்லறையில் வச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் மற்றவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க சொந்தக்காரங்க, அம்மா எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவ்வளோதான், இனிமேல் வந்து ஏசப்பா இறந்து போயிட்டாங்க, இனிமேல் நம்மக்கிட்ட அவங்க திரும்ப வர போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விட்டு போயிட்டாங்க. அவங்கள வந்து இனிமேல் யாருமே ஞாபகப்படுத்தவே இல்லை இல்லையா? அவரை மறந்து போயிட்டாங்க. ஆனால் இவங்களாம் என்ன பண்ண முடியல, அவரை வந்து மறக்க முடியல. அவங்க என்ன பண்ணுறாங்க, கல்லறைக்கு வெளியில் போய் நின்றுக்கிட்டு அதை வந்து தாங்க முடியாமல் அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க மனசில் என்ன இருக்குது, ஆண்டவர் மேலே இறுதி வரையிலும் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அன்பு செலுத்துகிறாங்க. இந்த குணம் வந்து ஏசப்பாடு இருந்துச்சு இல்லையா, அன்பு. இப்போ விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இந்த 3 நிலைத்திருக்கிறது. இவைகளில் வந்து அன்பே பெரியதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அன்பு குணம் வந்து இந்த மகதலேனா மரியாள் கிட்டே இருந்திருக்கு. ஸோ நம்மக்கிட்டே என்ன பண்ணணும், இந்த அன்பு இருக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு குணம். ரெண்டாவது என்ன பார்த்தோம் அப்படின்னா, அதே யோவான் 20ஆம் அதிகாரம் 13, 14, 15 இந்த வசனத்தில் பாருங்கள். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றார். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றார். பாருங்க, இவன் என்ன பண்ணுறா, ஏசப்பா இல்லைன்னு தெரிஞ்சவொன்னு அங்கே இருக்கிற புதர்கள் வந்து கேட்குறாங்க, நீங்கள் வந்து எதுக்குமா நீ அழுதுட்டுருக்க, ஏன் நின்றுட்டுருக்க அப்படின்னு கேட்குறதுக்கு அவங்க அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, எனக்கு வந்து ஏசப்பா வந்து ஆண்டவரிடந்து எடுத்துக்கொண்டு போயிட்டாங்க, அவரை வச்ச இடம் எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலுமே இவங்க இதான் பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடி ஏசப்பா தான் நிற்கிறாங்க. ஆனால் இந்த லேடிக்கு அது ஏசுன்னு தெரியாமல் தோட்டக்காரன் நினச்சிக்கிட்டு அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஐயா, நீங்கள் அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லுங்கள், நான் போய் அவரை எடுத்துக்கொள்கிறேன் அப்படிங்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சரி அவங்க வச்ச இடத்துல ஆண்டவர் நம்ம போயிடுவோம்னு சொல்லி திருப்பி வீட்டுக்கு போகல. என்ன பண்ணுறாங்க, அவரை அறியறதுக்கு விரும்புகிறாங்க. அதுக்கான பிரயாசத்தை எடுக்கிறாங்க. ஏசப்பாக்கிட்டேயும் வந்து என்ன பண்ணுறாங்க, தோட்டக்காரன் நினச்சி அவர்கிட்டயே நீங்கள் வந்து ஏசப்பா எடுத்தீங்கன்னா என்கிட்ட வந்து கொடுத்துருங்க, நான் கொண்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆண்டவரை அறிய விரும்புகிறாங்க. ஸோ நம்மளும் என்ன பண்ணணும், நமக்கு தெரியும் ஆண்டவரை பற்றி, ஆனால் நம்ம இன்னும் என்ன பண்ணணும், பைபிளை வாசித்து அவங்களுடைய குணங்களை பற்றி நம்ம இன்னும் அறிந்து கொள்ளணும். இதுதான் வந்து 2வது குணம். அப்புறமா 3வது குணத்தை பற்றி பார்க்கலாமா? அதே அதிகாரம் தான், யோவான் 20 1ஆம் வசனத்தை பாருங்க. வாரத்தின் முதல் நாள் காலையிலே அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையின் இடத்திற்கு வந்து கல்லறை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். பாருங்க, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப லேட்டாக கூட போகல, அவங்கள அடக்கம் பண்ணதுக்கு அப்புறமா பொறுமையாக அடுத்த நாள் சாயந்தரம் கூட போயிருக்கலாம். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அதிகாலையிலே போகிறாங்க. அப்போ அதிகாலைலாம் கண்டிப்பாக அது வந்து ஒரு 3-4 மணியாவது இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அப்போவே அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆண்டவரை தேடி வந்து அங்கே போகிறாங்க. அப்போ இந்த குணம் நம்மக்கிட்டே இருக்கணும்ல. நம்ம எப்பவுமே நம்ம வந்து உண்மையாகவே பெண்ணாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், காலையிலேயே சீக்கிரமாக எழுதணும். நிறைய படிச்சிருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதிகாலையில் இருட்டோடே எழுந்த 3 மணி 4 மணிக்காவது நம்ம எழுந்து என்ன பண்ணணும், நம்மளுக்காகவும் தேசத்துக்காகவும் நம்ம வந்து கர்த்தர்கிட்ட மஞ்சாடி ஜெபிக்கணும். அந்த ஜெபத்தை கண்டிப்பாக நமக்கு பதில் கிடைக்கும் இல்லையா? ஏன்னா அதிகாலையை தேடுறவங்க என்ன கன்னடையமாங்கன்னு சொன்னாங்கல்ல ஏசப்பா. ஸோ அந்த வசனத்தின்படி நம்ம என்ன பண்ணணும், அதிகாலையில் இருட்டோடு எழுந்து நம்ம ஆண்டவரை தேடணும். இதான் 3வது. கடைசியாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதே யோவான் 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பாருங்கள். மகதலேனா மரியாள் போய்
தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீஷருக்கு அறிவித்தாள். இவங்க என்ன பண்ணுறாங்க, ஏசப்பாவை பார்த்துட்டாங்க, அவங்க தான் ஏசப்பான்னு தெரிஞ்சிருச்சு, அப்படி தானே தெரிஞ்சும் அவங்க வந்து என்ன மௌனமாக இருக்கு. என்ன பண்ணிட்டாங்க, உடனே போய் சீஷர்கள்ட்ட போய் சொல்லிட்டாங்க. அப்போ இதை வந்து அறிவிக்கிறாங்க, சீஷர்களுக்கு அறிவிக்கிறாங்க. அப்போ இது வந்து இதுக்கு இன்னொரு வார்த்தை எப்படி சொல்லலாம்னா, சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்கணும் இல்லையா. சுவிசேஷம் அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமை. நம்ம அதை தவறாமல் கண்டிப்பாக செய்யணும் இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ணணும், நமக்கு ஆண்டவரை தெரியும், தெரியாத நிறைய ஜனங்கள் இருக்காங்க. நம்ம அவங்கக்கிட்ட என்ன பண்ணணும், போய் நம்ம சுவிசேஷம் ஆண்டவரை பற்றி நம்ம சொல்லணும். நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கில்னு சொன்னாங்களே, அதே மாதிரி நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். நம்மளுக்கு தெரியும், இருந்தாலும் தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம அட்லீஸ்ட் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஆத்மாவது ரட்சிப்படைகிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட மஞ்சாடி ஜெபிக்கணும். ஸோ இந்த 4 குணங்கள் நம்மகிட்ட இருக்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க, அவங்க இறுதி வரையில் அன்பு செலுத்தினாங்க. 2வது அவங்க ஆண்டவரை வந்து அறிய விரும்பினாங்க. 3வது அதிகாலையிலே எழுந்து ஆண்டவரை தேடணும் இல்லையா. அப்போ அதிகாலையிலே எழுந்து ஆண்டவர் அனுபவிச்சதுனால போய் பார்த்தாங்க. 4வது என்ன பண்ணாங்க, அவங்க வந்து அவங்க கண்ட உண்மையை வந்து அவங்களுக்குள்ளே வச்சு விடாமல் மற்றவங்கக்கிட்ட போய் சொன்னாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், அதை சுவிசேஷமாக நம்ம அறிவிக்கணும். இந்த 4 குணங்கள் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா நம்மளும் நம்மளுடைய குடும்பத்தில் உள்ளவங்களும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாங்க. தேங்க்யூ. ஆமீன். அல்லேலூயா.